ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிறகடிக்க ஆசையில் மீனா கேரக்டர் பண்ணுறாங்கல்ல கோமதி பிரியா, அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். கோமதி பிரியா எங்கே அவங்களோட நேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா மதுரை பக்கமாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட அப்பா அம்மா இவங்களுக்கு ஒரு தம்பி இருக்காங்க. நல்லாவே வாழ்ந்த குடும்பம் தானா. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு பிஸ்னஸில் லாஸ் ஆகி ரொம்ப மிடில் கிளாஸ்க்கு அதுக்கப்புறம் லோவுக்கு அதுக்கப்புறமா கோமதி பிரியா எல்லாம் படித்து அவங்க ஸ்காலர்ஷிப்பில் எல்லாம் படிச்சிருக்காங்க. படிச்சுட்டு ப்ரொஃபஷனாகவும் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க ஆக்டிங்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததால் சீரியல் ஆடிஷன்லலாம் ட்ரை பண்ணி ஓவியான்ற கேரக்டர் 2018 வாங்கியிருக்காங்க. ஓவியா கேரக்டர் நம்ம தமிழில் தான் இதானது. அதுக்கப்புறம் இவங்களோட நெக்ஸ்ட்டு சீரியல் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2020 வேலைக்காரன் அப்படின்ற சீரியல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு தமிழில் எந்த சான்ஸும் கிடைக்கல தமிழ் சீரியலில். அதுக்கப்புறம் இவங்க தெலுங்கில் ட்ரை பண்ணியிருக்காங்க. தெலுங்கில் ட்ரை பண்ணவும் அங்கேயும் இவங்களுக்கு கிடச்சிருக்க ஒரு சீரியல். அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்குலேயே இவங்களுக்கு ஃபஸ்ட்டு இவங்க பண்ண சீரியல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராதாக்கு நீ வீரா அப்படின்ற சீரியல் தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க அவள் விகடன்லேயும் அவார்டெல்லாம் வாங்கியிருக்காங்க நம்ம தமிழில். அதுக்கப்புறம் தெலுங்கில் நெட் சீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிட்லர் காரி பெல்லம் அப்படின்ற சீரியலும் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிறகடிக்க ஆசை தான். இதோட அவங்க மலையாளம்லேயே இப்போ சீரியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்பன்னீர் பூ அப்படின்னு ரேவதி கேரக்டரில் பண்ணிகிட்டு இருக்காங்க. கோமதி பிரியாவோட கெரியர் இப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக போகணுன்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.